இப்போ நம்ம பச்சை பயிரை வந்து வேக வச்சு தாளிச்சு சாப்பிடுவோம், முளை கட்டி பச்சையா சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம இப்போ உழவு மசாலாவை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணி பார்க்கலாம். வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சிருக்கேன். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடான உடனே நான் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே மொத்தமா போடுறேன். இதுக்கு முன்னாடி பச்சை பயிரை வந்து ஊற வச்சுட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன். இது குக்கர்ல போட்டீங்கன்னா குழஞ்சிடும். ஆனா நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சிருக்கேன். 2 கல் உப்பு போட்டு அப்படியே வேக வச்சிருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இதை இப்போ நான் மிக்சியில போட்டு அரைக்க போறேன். நீங்க அரைக்காமலும் அப்படியே வெங்காயம் தக்காளியை வதக்கியும் கிரேவி பண்ணலாம். மிக்சியில மாத்தி அரைக்கிறது வந்து சப்பாத்தி, தோசை. நான் அதுல வந்து கொஞ்சமா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா சோம்பு போடணும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி போட போறோம். போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு அதுலேயே நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் கிரேவி வைக்கிறதுனால கொஞ்சமா போடுறேன். இது இப்போ கொஞ்சம் பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச இந்த பச்சை பயிரை நம்ம போடுறோம். குக்கர்ல போட்டா குழஞ்சிடும். இதை நான் சும்மா அப்படியே அடுப்புல வச்சு வேக வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் விட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்றேன். அதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்க விடுறேன். அந்த வெங்காயம் தக்காளியில இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் பொடி, நான் கொஞ்சமா பெருங்காய பொடி போடுறேன். இப்போ நம்ம உழவு கறி மசாலா தூள் நான் அதில் ஆட் பண்ண போறேன். இப்போ நான் கொஞ்சமா கிரேவி வைக்கிறதுனால இந்த உழவு கறி மசாலா தூள் நான் கொஞ்சமா ஆட் பண்றேன். உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா நீங்க நிறைய போட்டுக்கலாம். இந்த உழவு கறி மசாலா தூள் நம்ம எல்லா கிரேவிக்குமே யூஸ் பண்ணலாம். நான்வெஜ், வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். லைட்டா அந்த மசாலா வாசனை போற வரைக்கும் லைட்டா வதக்கிக்கோங்க. நான் இதை அரைச்சி வச்சதுல தண்ணி ஆட் பண்றேன். இதை தட்டு போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ நம்ம கொதிக்க வச்ச பச்சை பயிறு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த உழவு மசாலா வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சு எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கிரேவியா வந்துடும். இப்போ இது மேல நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க போறோம். கொத்தமல்லி போட்டு இறக்க போறோம். இப்போ இது நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். இந்த உழவு மசாலாவில் வைக்கிற குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டியா வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த உழவு மசாலா தூள் வேணும்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க.